ஒரு பெரிய உணவுத் திருவிழாவில் சுவையான உணவுகளின் கடைகள் வரிசையில் உள்ளன. பிரியாணி, தோசை, லட்டு போன்ற பல கடைகளுக்கு மக்கள் சென்று வாங்கி வருகின்றனர். சமையல்காரர் கோலு ஒரு சிறிய பூரி கடையை நடத்துகிறார். அவருடைய கடைக்கு யாரும் வருவதில்லை. பூரி ஒரு தட்டில் தனியாக உள்ளது. கோலு தன் பூரிகளை சோகமாக பார்க்கிறான். நான் முறுமுறுப்பான பூரிகளை மட்டுமே விற்கிறேன். யாராவது என்னிடம் சாப்பிட விரும்ப மாட்டார்களா? நான் எப்படி சிறந்த சமையல்காரராக மாறுவது? சத்தம் போடாதே கோலு, உன் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்போது காய்கறி மாமி, ஒரு காய்கறி ஸ்டால் வைத்திருப்பவர், மெதுவாக நடந்து வந்து கோலுவை பார்க்கிறாள். கூடவே ஜூஸ் கடைக்காரரும் தன் புத்துணர்ச்சி பானங்களுடன் வருகிறார். ஏன் கவலைப்படுகிறாய் கோலு? நீ சாதாரணன் இல்லை. நீ ஒரு பெரிய சாகசத்துக்கு தயாராகப் போகிறாய். சாகசமா? நான் எப்படி செய்ய முடியும்? என் சுவையான உருளைக்கிழங்கு மசாலாவை உன் பூரிக்குள் போடுவேன். ஒரு சூப்பரான சுவையை தருவேன். காரமான, புளிப்பான, புதினா வாசனையான நீர் வந்து அந்த சுவையை காரம், புளிப்பு, புதினா வாசனையோடு இன்னும் ஜில்லுன்னு மாற்றுவேன். ஓ, அப்படியானால் அந்த உணவு கூட்டணியின் அடிப்படை நான் தான், இல்லையா? சரியாகச் சொன்ன. தனி ஒருவராக இல்லாம சேர்ந்து வேலை செய்தால்தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை நாம எல்லோருக்கும் கொடுக்க முடியும். கோலுவின் கடையில் கூட்டம் கூடுகிறது. ஒரு சிறுமி உற்சாகமாக வருகிறாள். கோலு ஒரு பூரியை எடுக்கிறான். காய்கறி மாமி தன் மசாலாவை பூரிக்குள் வைக்கிறார். பிறகு ஜூஸ் மாமா தனது பானியை பூரிக்குள் ஊற்றுகிறார். கோலு இப்போது ஒரு முழுமையான ஆனந்தமான பானிபூரி சமையல்காரன் ஆகிறான். அந்த சிறுமி கோலுவின் கையில் இருக்கும் பானிபூரியை எடுத்து வாயில் போடுகிறாள். 3 வியாபாரிகளும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கின்றன. ஒற்றுமையக்கே சேர்ந்தால் நம் எல்லாற்றையும் சாதிக்க முடியும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.